சிமெட்ரி லெசன் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிமெட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆர்கனைஸ்டு பேட்டர்ன். ஓகே. இட் இஸ் அன் ஆர்கனைஸ்டு பேட்டர்ன் இஸ் கால்டு சிமெட்ரி. ஆர்கனைஸ்டு பேட்டர்ன். இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு பேட்டர்ன்ல தான் நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம். ஆர்கனைஸ்டு பேட்டர்ன் இஸ் கால்ட் சிமெட்ரி. இதுல நம்ம என்னென்ன சிமெட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இதோட ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல என்னென்ன சிமெட்ரி டீல் பண்ண போறோம் நம்மளுடைய 6th ஸ்டாண்டர்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் சிமெட்ரி. லைன் ஆஃப் சிமெட்ரி ஆர் லைன் ஆஃப் சிமெட்ரி ஆர் நம்ம என்ன சொல்றோம், ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி. இது ஒன்னொன்னுக்கும் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன், அப்படி பின்னாடியே வரும், நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி ஆர் ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி எதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி சொல்லுவோம்னா, நம்ம மிரர் வச்சு பேஸ் பண்ணி சொல்றது ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி. தேர்ட் ஒன் ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஃபோர்த் ஒன் வந்து டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி. ஓகே, இப்போ நம்ம ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் சிமெட்ரி. லைன் ஆஃப் சிமெட்ரியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைன். லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா, அண்ட் லைன் ஒரு லைன். ஸோ ஒன் லைன், a line which divides a line which divides into equal halves, which divides anything into equal halves. நம்ம என்ன பண்றோம், ஒரு லைன் வந்து எதையாவது கரெக்டான ஈக்குவல் ஹாஃப்ஸ்ல, ஈக்குவல் ஹாஃப்னா என்னது, கரெக்டா பாதி பாதியா, அதனால நம்ம என்ன சொல்றோம், லைன் ஆஃப் சிமெட்ரி. இதுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த லைன் பாத்தீங்களா, இந்த ரெட் கலர்ல இருக்க லைன் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃபிகரை ரெண்டு ஹாஃபா டிவைட் பண்ணிருக்கு பாருங்க. இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு கண், இங்க ஒரு கண், இங்க ஒரு காது, இங்க ஒரு காது, காலு, சோ உடம்பு. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி ஈக்குவல் ஹாஃப்ஸா டிவைட் பண்றதா நம்ம என்ன சொல்றோம், லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்றோம். இந்த லைன் ஆஃப் சிமெட்ரியில நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா, இப்போ ஒரு ஃபிகர்ல எத்தனை லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பாத்தீங்கன்னா, சோ இது வந்து 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா டிவைட் பண்ணுது. அப்போ இதுல வந்து என்ன இருக்கு, ஒரே ஒரு லைன் இருக்குல்ல, அப்போ the லைன் ஆஃப் சிமெட்ரி இஸ் 1. இப்போ இந்த ஆரோ மார்க் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன இருக்கு, இப்படி டிவைட் பண்ணினாலும் இது மேல இருக்கிற பாதி, கீழ இருக்கிற பாதி. அதே மாதிரி இப்படி டிவைட் பண்ணாலும் இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். அப்போ இதுக்கு எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க ஒரு லைன் போட்டோம்னா என்ன ஆகுது, இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். அப்புறம் இங்க ஒரு லைன் போட்டோம்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஹாஃப், இங்க ஒரு ஹாஃப். அப்போ இங்க ஒரு லைன் போட்டோம்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஹாஃப், இங்க ஒரு ஹாஃப். சோ நம்ம 3 விதமா நம்ம டிவைட் பண்ணலாம். அதனால நம்ம இத என்ன சொல்றோம், there is 3 லைன் ஆஃப் சிமெட்ரி. அதே மாதிரி இந்த பெட்டல் இருக்கு. பெட்டல் பாருங்க 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 லைனா நம்ம டிவைட் பண்ணலாம். the line of symmetry here is 6. இப்போ இது is a scalene triangle. Scalene triangleனா என்ன அர்த்தம், இது not equal sides. இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா என்னது, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னா என்னது, சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஹியர் சைட்ஸ் நாட் ஈக்குவல். அப்ப என்ன ஆகும், நம்ம இங்க இருந்து ஒரு லைன் இப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்க, ஹாஃபா டிவைட் ஆகுற மாதிரி லைன் போட்டா பாத்தீங்கன்னா இது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு, கரெக்டா ஹாஃபா டிவைட் ஆகல. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இட் ஹேஸ் நோ லைன் ஆஃப் சிமெட்ரி. கிளியரா? இப்ப இதுலயே நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ஆல்பபெட்ஸ். ஸோ நமக்கு ஹவு மெனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் வெர்டிக்கல்.
வெர்டிக்கல் அப்படின்னா என்னது? ஸ்டாண்டிங் லைன். அப்புறம் ஹாரிசாண்டல். ஹாரிசாண்டல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் லைன். அப்புறம் ஸ்லாண்டிங். ஸோ ஒரு ஃபிகரை இந்த மாதிரி பாதியா ஈக்குவல் ஹாஃபா இந்த லைன்ல டிவைட் பண்ணா இது வெர்டிக்கல். அதே ஃபிகரை நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணோம். இங்க ஒரு ஹாஃப் இருக்கு, இங்க ஒரு ஹாஃப் இருக்குன்னு நம்ம என்ன ஹாரிசாண்டல். இந்த ஃபிகரை நம்ம இப்படி டிவைட் பண்ணோம். இங்க ஒரு ஹாஃப் இருக்கு, இங்க ஒரு ஹாஃப் இருக்குன்னு அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்லாண்டிங் லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எக்ஸாம்ல நிறைய நமக்கு கேட்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா ஆல்பபெட்ஸ் தான். இந்த ஆல்பபெட்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டாலே நமக்கு நிறைய கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண முடியும். இந்த ஆல்பபெட்ஸ்ல நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which alphabets is having vertical line of symmetry? எது எதுக்கு vertical line இருக்கு, எது எதுக்கு horizontal line இருக்கு. நம்ம டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். So which is having vertical, அப்புறம் which is having horizontal, அப்புறம் which is having both vertical and horizontal, அப்புறம் which has no symmetry. Okay, no symmetry. Which has no symmetry. பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிகர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஏ பார்த்தோம்னா என்ன இருக்கு? வெர்டிக்கலா தான் இதை கட் பண்ண முடியும். ஹாரிசான்டலா கட் பண்ணா ஈக்குவல் ஹாஃப்ஸ் வராது. ஸோ ஏ இஸ் ஹேவிங் வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட் பி பார்த்தோம்னா நம்மளால இப்படி கட் பண்ணினா நமக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸ் வராது. அப்போ பிக்கு வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பி இஸ் ஹேவிங் ஹாரிசான்டல். ரைட். அப்புறம் சி. சிக்கும் என்னது? ஸ்லீப்பிங் லைனை தான் கட் பண்றோம். சி இஸ் ஹேவிங் ஹாரிசான்டல் சிமெட்ரி. அதே மாதிரி டியும் என்னது? ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி. இ பாத்தீங்கன்னாலும் ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ரைட். ஸோ நம்ம வேற வேற கலர் கொடுத்துக்கலாம். ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி எதுக்கு எதுக்கு இருக்கு? பிக்கு இருக்கு, சிக்கு இருக்கு, ஏபிசி இருக்கு, அப்புறம் டி இருக்கு, அப்புறம் இக்கு இருக்கு. எஃப் அண்ட் ஜிக்கு நம்ம எப்படி பாரு இப்படி கட் பண்ணாலும் இதுவும் ஒரு ஆஃப் இது ஒரு ஆஃப் கிடையாது. அதே மாதிரி இப்படி கட் பண்ணினாலும் எந்த ஹாஃபும் மேட்ச் ஆகாது. அதனால நம்ம என்ன சொல்றோம்? எஃப் இஸ் ஹேவிங் நோ சிமெட்ரி. எஃப்க்கு வந்து நோ சிமெட்ரி. அதே மாதிரி ஜிக்கும் வந்து நோ சிமெட்ரி. ஹெச் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு பாருங்க. திஸ் இஸ் ஏ. ஏ வந்து வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஹெச் பார்த்தோம்னா வெர்டிக்கல் லைனும் இருக்கு, அப்புறம் ஹாரிசான்டல் லைனும் இருக்கு. So which is having both vertical and horizontal line? H. ஹெச்க்கு என்ன இருக்கு? வெர்டிக்கல் இருக்கு, ஹாரிசான்டல் இருக்கு. அதே மாதிரி ஐக்கு பார்த்தோம்னா என்ன இருக்கு? வெர்டிக்கலும் இருக்கு, ஹாரிசான்டலும் இருக்கு. So ஐக்கு என்னது? both having vertical and horizontal. ஜேக்கு no symmetry. அதே மாதிரி கே பார்த்தோம்னா என்ன இருக்கு? இது என்னது? ஹாரிசான்டல். ரைட். கே. எல்லுக்கு நோ சிமெட்ரி. அப்புறம் எம்முக்கு என்னது? வெர்டிக்கல். So M is having vertical. N-க்கு no symmetry. So இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கினா போகும். ஓக்கு என்ன இருக்கு? MNO. O வந்து வெர்டிக்கல் இருக்கு, ஹாரிசான்டல் இருக்கு, நிறைய சிமெட்ரி இருக்கு. நம்ம இந்த ஓக்கு மட்டும் என்ன சொல்றோம்? இன்ஃபைனட் சிமெட்ரி. கிளியரா? So O will come under both vertical, horizontal, அப்புறம் both. நெக்ஸ்ட் P, Q, RS இது எதுக்குமே என்ன கிடையாது? சிமெட்ரி கிடையாது. P, Q, R, S எதுக்குமே சிமெட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் TUVW எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் சிமெட்ரி. So TUVW எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? வெர்டிக்கல் சிமெட்ரி. X is having vertical symmetry and also horizontal symmetry. So both vertical and horizontal symmetry. அப்புறம் Yக்கு என்ன இருக்கு? வெறும் வெர்டிக்கல் சிமெட்ரி மட்டும் தான் இருக்கு. தென் Zக்கு வந்து எந்த சிமெட்ரியுமே இல்லை. ஸோ இது நீங்க
மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வாட் ஆர் ஹேவிங் வெர்டிகல் சிமெட்ரி பாருங்க. A, B, C, D, E, F வந்து நோ சிமெட்ரி. G, H, ஐக்கு வந்து வெர்டிகல் சிமெட்ரி. J நோ சிமெட்ரி. அப்புறம் K என்ன சிமெட்ரி பாத்தீங்கன்னா ஹாரிசான்டல் சிமெட்ரி, ரைட்? So this is horizontal symmetry. Both having symmetry வந்து HIO X is having both symmetry. இதை நீங்க மக்கப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இந்த இதுல பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதுல ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, which and all having line of symmetry, எதுக்கெல்லாம் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கோ it will be having reflection symmetry. இதுக்கு ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்கும். நம்ம ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ இந்த லெட்டர்ஸ்லாம் என்னது ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. இட் இஸ் ஹேவிங் நோ சிமெட்ரினா நோ ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி. ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணணும், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.